அண்மை செய்தி. கூலி முதல் நாளில் ரூபாய் 170 கோடி வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவான கூலி திரைப்படம் நேற்றைய தினம் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் கூலி திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் குறித்தான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருந்த கூலி திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் என்பது 170 கோடி ரூபாய் என்பது வசூலாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக விஜய் நடித்த லியோ திரைப்படம் முதல் நாள் 145 கோடி வசூலித்து சாதனை படுத்தும் நிலையில அந்த சாதனையை கூலி முறியடித்திருக்கிறது. கோலிவுட் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை என்பது சாதனை படுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே அந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட், அதாவது கூலி திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை 375 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட கூலி திரைப்படம் முதல் நாளிலேயே 170 கோடி ரூபாய்க்கு வசூல் செய்திருக்கிறது. தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் அதிக வசூலித்த திரைப்படமாக கூலி திரைப்படம் சாதனை படுத்திருக்கிறது. குறிப்பாக டிக்கெட் முன்பதிவிலே கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலாக முன்பதிவுல ஒரு சாதனை செய்த நிலையில தற்பொழுது கூலி திரைப்படம் முதல் நாள் வசூலில் 170 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூலித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூலி திரைப்படம் ரிலீஸாகி இருந்தாலும் திரையுலகில் ரஜினிகாந்த் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த இரண்டையும் கொண்டாடும் விதமாக கூலி திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆனது. இந்த நிலையில் கூலி திரைப்படத்தை முதல் நாள் வசூல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படம் பேச்சு எழுதும் பொழுது இந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்யும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் நாள் வசூல் 170 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.